லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். உன்னால வெற்றி மனசளவுல நொறுங்கி போயிட்டான் சக்தி. இங்க பாரு, வெற்றி உன்ன எவ்வளவு லவ் பண்றான்னு உனக்கு தெரியாதா? நேத்து நைட்டெல்லாம் அவன் ஒரு நிமிஷம் கூட தூங்கல. உனக்கு தெரியுமா, இந்த வீட்ல பத்திரத்தை மாத்தி வைக்கிற அளவுக்கு மோசமான ஆளு யாரு? கொஞ்சம் யோசிச்சு பாரு. யாருன்னு தெரியுமா? பூஜா. அவளை தவிர இந்த வேலைய வேற யாரும் பண்றதுக்கு சான்ஸே இல்லை. அண்ணனை போய் எவ்வளவு கேள்வி கேட்டுட்டு இருக்கு சக்தி. சக்தி, எந்திரிச்சியா? எந்திரி எந்திரி. நீ முதல்ல ஏதாவது சாப்பிடு. நான் டேப்லெட் வேற போடணும்ல. ம். அண்ணே, நானாச்சு காஃபி தான் கொண்டு வந்தேன். நீ ஸ்பெஷலா கொண்டு வந்திருக்கேன்னு. சரி, எனக்கு ஒரு காஃபி கிடைக்குமாண்ணே? என்கிட்ட ஏன் கேட்குற? உள்ள அக்கா இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் கேளு போ. பாத்தியா எங்க அண்ணனை? தேங்க்ஸ் வெற்றி. எங்க அக்கா வாழ்க்கை இப்படி அநியாயமா போயிடுச்சு. அண்ணா, எனக்கு தெரிஞ்சு மீனாட்சி அம்மா வீட்டு பத்திரத்தை நம்ம எல்லா இடத்துலயும் தேடிட்டோம். ஆனா ஒரே ஒரு இடத்துல மட்டும் நம்ம தேடல. பூஜாவோட ரூம்னு நம்ம முதல்ல அவ ரூம்ல தான் தேடி இருக்கணும். அவ ரூம்ல எப்படி போய் தேடுறது? தேடுனா என்னன்னு? இது நம்ம வீடு. நம்ம வீட்ல தான் அவ உட்கார்ந்துட்டு இருக்கா. நமக்கு இல்லாத உரிமையா அவளுக்கு? நிச்சயம் அவ ரூம்ல தான் பத்திரம் இருக்கணும். அவளை தவிர இந்த கேடு கெட்ட வேலைய வேற யாரும் செய்ய மாட்டாங்கண்ணே. சரிண்ணே, வா நம்ம போய் அவ ரூம்ல தேடலாம். இதனால என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல. வா வான்னு. வா. என்ன, எதுவும் கிடைக்கலையா? ஏன் ரூம்ல தேடினா எப்படி வெற்றி கிடைக்கும்? மீனாட்சி அம்மாவோட வீட்டு பத்திரத்தை நீ தான் எடுத்து வச்சிருக்கேன்னு தெரியும். ஒழுங்கு மரியாதையை கொடுத்துட்டா உனக்கு நல்லது. வெற்றி, உன் பொண்டாட்டிக்காக நீயே பத்திரத்தை மாத்தி வச்சுட்டு இப்ப ஏன் ரூம்ல தேடுற மாதிரி நடிக்கிறியா? இதுக்கு அவளும் சப்போர்ட்டா? நான் இல்லாத நேரத்துல என் ரூம்குள்ள வந்து இப்படி எல்லாம் தேடிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் டீசென்சியே கிடையாதா? சி, வாய் மூடு. சக்தியும் எங்க அண்ணனும் சேரக்கூடாதுன்னு என்னெல்லாம் பண்ற நீ? டீசென்சிய பத்தி நீ பேசலாமா? சரண்யா, நான் தான் சொல்லிட்டேன்ல உன்கிட்ட, நீ என் லிஸ்ட்லயே இல்லன்னு. வாண்டடா ஏமா நீயே வந்து என் வண்டியில ஏறிட்டு இருக்க? பூஜா, எல்லா நாளும் எல்லாரும் ஏமாத்திட முடியாது. ஒரு நாள் நீ மாட்டுவ. அப்ப இருக்கு உனக்கு. சரண்யா, வா போலாம். போங்க.
பட்டுக்குட்டி யாருக்கு போனு? சக்திக்கு தான். ஜில்லு குட்டிக்கா? ம். பேசு பேசு பேசு. சக்தி எப்படி இருக்க? நீ எப்படி இருக்கக்கா? சாரிக்கா, என்னாலதான் எல்லாம். இங்க பாரு சக்தி, இன்னுமா நீ அதையே நினைச்சிட்டு இருக்க? எல்லாத்தையும் நான் மறந்தாச்சு. ரங்கநாயகி அம்மா என்ன சொன்னாங்கன்னு கேளு. சக்தி, அங்க உங்க வீட்ல ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? எல்லாம் ஓகே தானே? பிரச்சனை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா நீ கவலைப்படுற அளவுக்கு பெருசாலாம் எதுவும் இல்லக்கா. ஜில்லு குட்டி, வெற்றி தம்பி ரொம்ப நல்லவரு, நீ நம்புமா. சாந்தாக்கா சொன்னது உன் காதுல கேட்டுச்சா? கேட்டுச்சு. இங்க பாரு சக்தி, அங்க என்ன நடந்தாலும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு. நம்ம அம்மா கிட்ட இருந்து நீ கத்துக்க வேண்டியது பொறுமை மட்டும்தான். சரியா சொன்ன பட்டுக்குட்டி. நம்ம வீட்டு பத்திரம் கிடைச்சதா கேளு. சக்தி, நம்ம வீட்டு பத்திரம் கிடைச்சதா? இல்லக்கா, அது கிடைச்சாதான் இங்க இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வரும். அப்படி எங்க போயிருக்கோம் அந்த பத்திரம்? எல்லாம் அந்த பூஜாவோட வேலைதான்க்கா. அவதான் ஏதோ பண்ணிருக்கா. அப்படி என்னதான் அவளுக்கு நம்ம மேல பகை இருக்கு? அது அவ கேரக்டர்க்கா. அவளுக்கு கெடுதல் பண்ண மட்டும்தான் தெரியும். சரிக்கா, நீ எதுக்கும் கவலைப்படாத. பத்திரம் கிடைச்சதும் நானே உனக்கு போன் பண்றேன். வச்சிடுறேன். ஏய் சக்தி, சாப்பிட்டியா? உன்னதான் கேக்குற, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்க்கா. பொய் சொல்லாத, நீ சாப்பிட்டிருக்க மாட்டேன். போனை வச்சதும் முதல்ல போய் சாப்பிடு. சரிக்கா. என்ன இன்னும் சாப்பிடலையாமா? அது நான் பக்கத்துல இருந்தேன்னா அது மண்டையில கொட்டி சாப்பிட வச்சிருந்திருப்பேன். அங்க யாரு அதை சாப்பிட வைப்பாங்க? அதை நினைக்கும் போதே மனசு கஷ்டம். சாந்தாக்கா, அதெல்லாம் வெற்றி பார்த்து பாரு. அந்த பிள்ளை இருக்கும்போது என்ன கவலை. சரி வா. சக்தி, நீ இவ்ளோ சீக்கிரம் இந்த வாசலுக்கு வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா உன்னை இங்க பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சீக்கிரம் இந்த இடத்தை விட்டு அப்படியே மொத்தமா போயிட்டேனா என் முதல் கோல் வெற்றியா முடிஞ்சிரும். என்ன பாக்குற? என் ரெண்டாவது கோல் என்னன்னா வெற்றி. ஓ, இன்னும் அந்த நினைப்பு வேற இருக்கா உனக்கு? எனக்கும் வெற்றிக்கும் 1000 பிரச்சனை இருக்கலாம். ஆனா ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் என்னை ஜெயிக்கவே முடியாது. என்னைக்கு இருந்தாலும் வெற்றியோட மனைவி நான் மட்டும்தான். நீ இப்ப என்ன வீட்டுக்கு வெளியில நிக்க வச்சிருக்கலாம். ஆனா இது டெம்பரவரி தான். ஆனா என்னைக்கும் உன்னால வெற்றி மனசுக்குள்ள வரவே முடியாது. ஏன்னா அங்க நான் இருக்கேன். அதான் நேத்து அத்தனை பேர் முன்னாடியும் அவனை அப்படியே அசிங்கப்படுத்துனியா? நாங்க கியூட் பேர். இன்னைக்கு அடிச்சுப்போம், நாளைக்கு சேர்ந்துப்போம். அதை கேட்க நீ யாரு? எனக்கு ஒண்ணுன்னா துடிக்க ஒருத்தன் இருக்கான். நான் திட்டினாலும் என் பின்னாடியே ஓடி வர ஒருத்தன் இருக்கான். உனக்கு யார் இருக்கா? இப்ப நான் இந்த வீட்டு வாசல்ல இருக்கலாம். ஆனா எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. வெற்றியோட வைஃப். உனக்கு என்ன இருக்கு? ஒரு பொண்ணு எங்க ஜெயிக்கணுமோ அங்க நீ தோத்துருக்க. நீ தனிமரம் பூஜா, அவ்வளவுதான் இந்த வீட்ல உனக்கு இடம். இதுல நீ என்ன கேள்வி கேக்குறியா? இவ்ளோ அசிங்கப்பட்டும் நடு ரோட்ல நின்னும் உன் திமிர் இன்னும் குறையல. ஒண்ட வந்த உனக்கே இவ்வளவு திமிர் இருந்தா ரங்கநாயகி அம்மா வீட்டு மருமக எனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்? இருடி, உனக்கு இருக்கு. டேய் என்னடா தெரியலடா. டேய் டேய் நீ இரு நான் பாத்துக்கறேன். அண்ணே
அண்ணி ஏன் இப்படி வீட்டு வாசல்ல இருக்காங்கன்னு நீ யோசிக்கிறியானே? அண்ணியை போட்டு அந்த பூஜா அந்த பாடுபடுத்திக்கிட்டு இருக்கா. நம்ம அம்மாவும் உண்மையை புரிஞ்சுக்காம பூஜாக்கே சப்போர்ட் பண்றாங்க. பாவனே அண்ணி. அதான் அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அண்ணே, பூஜா எப்படிப்பட்ட ஆள்னு நம்ம அம்மாவை புரிஞ்சுக்க வைக்கணும்னே. எங்கடா எல்லாரும் முன்னாடியே அம்மா என்னை விட்டு கொடுத்து பேசுறாங்க. ஆமா, நான் யாரா அந்த வீட்டுல? வெறும் வட்டி வசூல் பண்ற ஆள் மட்டும்தானோ? அண்ணே, அம்மா அப்படி எங்கனே சொன்னாங்க. அந்த பூஜா தானே சொன்னா. ஆனா அம்மா அப்பவும் சும்மா தானே இருந்தாங்க. அவளை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட கேட்கலையேடா. ஏண்டா, நம்ம வீட்டு பணத்தை நான் சக்தி கொடுக்க கூடாதாடா? அதுக்கும் பூஜா சீன் போட்டுக்கிட்டு இருக்கா. அப்பவும் அம்மா சும்மா தானே இருந்தாங்க. அம்மாவுக்கு அண்ணி மேல தானே கோவம். அதுக்கு என்னையவே விட்டு கொடுப்பாங்களாடா? அதுவும் பூஜா முன்னாடி? அண்ணே, அப்படிலாம் இல்லண்ணே. ஆம்பளனா வேலைக்கு போய் சம்பாதிச்சா மட்டும்தான் மரியாதை. அதை மட்டும் நான் இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்டா. நான் மட்டும் நல்லா சம்பாரிச்சு ஏன் பணம் ஏன் நகன்னு வச்சிருந்தா இன்னைக்கு சக்தி இப்படி வீட்டு வாசல்ல உட்கார்ந்து இருப்பாளா? பாவண்டா அவ. இப்ப எப்படின்னு நம்ம அண்ணி வந்து அம்மாட்ட உண்மையை நிரூபிக்க போறாங்க? அதை பத்தி தான்டா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏய், நான் சொல்ற மாதிரி நீங்க 2 பேரும் செய்வீங்களா? இந்த பிளானை வச்சு நம்ம சக்திக்கு உதவி பண்ண முடியுமான்னு பார்ப்போம். சரிண்ணே. டேய், அப்புறம் உங்க 2 பேர்கிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும்டா. ஆனா இப்போதைக்கு நீங்க 2 பேரும் அதை யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, சரியா? சொல்லுண்ணே. நான் ஒரு வேலைக்கு போகலான்னு இருக்கேன்டா. வேலைக்கா? நீயா? அண்ணே, என்னண்ணே சொல்ற? ஆமாண்டா, இது வரைக்கும் அப்படியே ஜாலியாக சுத்திக்கிட்டு இருந்துட்டோம். இப்போ கல்யாணம் வேற ஆயிடுச்சு. எனக்கு ஒரு அவமானம்னா அது சக்திக்கு அவமானம்னு பூஜா இன்னைக்கு நல்லா புரிய வச்சிட்டா. இதுக்கப்புறமும் நான் வேலைக்கு போய் காசு சம்பாதிக்கலன்னு வை, அது சக்திக்கு தாண்டா அசிங்கம். அண்ணே, கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத. உனக்கு என்னென்ன வேலை தெரியும்? நீ ரெங்கடாயம்மா பையனு எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது உனக்கு யாருன்னே வேலை தருவா? தெரியலையே. ஆனா எப்படியாச்சும் ஒரு வேலையை தேடிதான் ஆகணும். அதை நான் பாத்துக்கிறேன். டேய், 2 பேரும் நான் சொன்ன விஷயத்த மறந்துடாதீங்க. சாரி யமுனா. நீங்க ஆம்பளைங்க, ஈஸியா சாரின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுவீங்க. ஆனா ஏன் நிலைமைய பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? யமுனா, உன்னை பத்தி யோசிக்காம இருப்பேன்னு நினைச்சியா? என்னால உனக்கு எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு நல்லா புரியுது யமுனா. ஆனா எங்க அம்மா அந்த புஷ்பா கூட சேர்ந்து பிளான் பண்ணி இப்படி எல்லாம் பண்ணுவாங்கன்னு நான் சத்தியமா நினைக்கல. அதுவும் இல்லாம நான் கல்யாணத்துக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே என்கிட்டயும் சத்தியம் வாங்கிட்டாங்க. மண்டபத்துல என்ன நடந்தாலும் ஒரு வார்த்தை கூட அவங்களை எதிர்த்து பேசக்கூடாதுன்னு. சத்தியம் வாங்குறது தான் உங்க அம்மாக்கு கை வந்த கலையாச்சே. எங்க கிட்ட கூட உங்க அம்மா சத்தியம் வாங்கியிருக்காங்க கார்த்திக். என்ன சொல்ற யமுனா? ஆமா, இன்னும் 40 பவுன் நாங்களா கூடுதலா போடுறதா உங்க அம்மா சொன்னாங்களே, அத்தனையும் பொய்யுங்க. உங்க அம்மா எங்க வீட்டுக்கு நேர்லயே வந்து கேட்டாங்க. இந்த கல்யாணம் நடக்கணும்னா இன்னும் 40 பவுன் எக்ஸ்ட்ராவா வேணும்னு கேட்டாங்க. எப்படியாச்சும் 40 பவுன் கூடுதலா போடுறோன்னு சொல்லி சக்தி அவ தாலி மேல சத்தியம் பண்ணிட்டு வந்தா. அதுவும் உங்க வீட்லயே வச்சு. என் தாலி மேல சத்தியமா சொல்றேன், யமுனாக்கா கல்யாணத்துக்கு முன்னாடியே நீங்க கேட்ட நகை உங்ககிட்ட வந்து சேரும். ஆனா உங்க அம்மா சக்தியை போட்டு கொஞ்சம் நெஞ்ச டார்ச்சர் பண்ணல. என்ன யமுனா நீ இப்படி ஏதாச்சும் நடந்திருக்குன்னு ஒரு டவுட் வந்துதான் நான் உன்னை நேர்ல பார்த்து எங்க அம்மா இன்னும் 40 பவுன் கேட்டாங்களான்னு கேட்டேன்ல. அப்போ இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு, ஆனா இப்ப வந்து எல்லாத்தையும் சொல்ற. அப்பவே சொல்லியிருந்தா இந்த அளவுக்கு போய் நம்ம கல்யாணம் நின்று இருக்குமா? அப்பவே நான் சொல்லியிருந்தாலுமே நம்ம கல்யாணம் நின்னுதான் இருக்கும். இப்போவாச்சும் மேடை வரைக்கும் வந்து நின்னுச்சு. அப்போ மேடைக்கு வர்றதுக்கு முன்னாடி நின்னு இருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். நான் கார்த்திகிட்ட இத சொல்லக்கூடாதுன்னு சொல்லியும் நீ சொல்லிட்டேன்னு சொல்லி உங்க அம்மா அங்கேயே ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருப்பாங்க. இங்க பாருங்க கார்த்திக், எங்களால முடிஞ்ச எல்லாத்தையுமே நாங்க செஞ்சிட்டோம். அதையும் மீறி உங்க அம்மா ஏதாவது ஒண்ணு பண்ணி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறாங்க. நடக்கிறது எல்லாமே உங்க அம்மா ஆசைப்படிதான் நடந்துட்டு இருக்கு.
இனிமே எங்க சைடுல பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. நீங்க தான் உங்க அம்மா கிட்ட பேசணும். சக்தி மேல தப்புன்னு நீங்களும் நினைச்சிடக்கூடாதுன்னு தான் உங்களை பார்க்க வந்தேன். பத்திரத்தை மாத்தி வச்சு கடன் வாங்குறது எல்லாமே சக்திக்கு யோசிக்க கூட தெரியாது. சக்தி ஆசைப்பட்டதெல்லாம் எனக்கும் உங்களுக்கும் கல்யாணம் நடக்கணும்னு தான். அவளை யாரு தப்பா நினைச்சாலும் நீங்க நினைச்சிடாதீங்க. ஏன்னா அவ செய்யற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்காகவும் எனக்காகவும் தான். யமுனா, சக்தியை பத்தி எனக்கு தெரியாதா? நம்ம கல்யாணம் நடக்கணும்னு நினைச்சுதான் அவ சந்தோஷத்தையும் நிம்மதியும் இப்படி தொலைச்சிட்டு நின்னுட்டு இருக்கா. யமுனா, நிச்சயமா நம்ம சக்தியோட ஆசை நிறைவேறும். இத பத்தி நான் எங்க அம்மா கிட்ட பேசுறேன். இதுக்கு மேல உங்க அம்மா ஒத்துப்பாங்கன்னு எனக்கு தோணல. ஏன் தலையில என்ன எழுதியிருக்கோ அதுவே நடக்கட்டும். யமுனா, நேத்து எப்படி செம டிராமா இல்ல? எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நீ மட்டும் இல்லன்னா இந்த கல்யாணம் நின்னு இருக்காது. உனக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் பத்தவே பத்தாது. ரொம்ப தேங்க்ஸ் பூஜா. ஐயோ, சரி, இந்த சந்தோஷத்தை கொண்டாட நாம ஏதாவது ஸ்வீட் வாங்கி சாப்பிடலாமா? நான் இப்போ சாப்பிடுற மூட்லயே கிடையாது. வெற்றி என்ன கரெக்டாக தான் சொல்லியிருக்கு. இவங்க 2 பேர்த்தையும் ஃபாலோ பண்ண சொல்லி பூஜா மாட்டினடி நீ. டேய் வீடியோ எடுறா, வீடியோ எடு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். இந்தாங்க மீனாட்சி வீட்டு பத்திரம். நல்லா ஜூம் பண்ணு. உங்க புருஷன் உங்களுக்கு எழுதி கொடுத்த விடுதலை பத்தமும் இதுல இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் பூஜா. யமுனா கல்யாணம் நின்னு போச்சு. சக்திக்கு திருடிங்கிற பட்டம் வேற. மீனாட்சி மானம் காத்துல பறந்துடுச்சு. எனக்கு என்னோட பத்திரம் வந்தாச்சு. எல்லாமே நாம நினைச்ச மாதிரி நடந்துருச்சு. அதுவும் நமக்கு எந்த சேதாரமும் இல்லாம. இதெல்லாம் என்ன? நாம நினைக்காத ஒண்ணு எங்க வீட்ல நடந்திருக்கு. அத சொன்னா நீங்க சந்தோஷத்துல துள்ளி குதிப்பீங்க. அப்படி என்ன நடந்துச்சு? பத்திரம் விஷயத்துல உண்மை தெரியாம வீட்டுக்குள்ள வர மாட்டேன்னு அந்த மிஸ்காரி வீட்டுக்கு வெளியில தர்ணா பண்ணிட்டு இருக்கா. ஓ அப்படியா? அப்புறம் என்னாச்சு? ஆமா, அதான் அவசர அவசரமா இந்த பத்திரத்தை உங்ககிட்ட குடுக்கலான்னு வந்தேன். இப்ப இந்த பத்திரம் உங்க கைக்கு வந்தாச்சு. இனிமே என்ன ஆனாலும் சக்தியால உண்மையை நிரூபிக்கவே முடியாது. அந்த மிஸ்காரி வீட்டுக்கு வெளியவே கடந்து சாகட்டும். என் தம்பியை ஏமாத்தினால அந்த பாவத்துக்கு சக்தி நல்லா அசிங்கப்படட்டும். அவ அந்த வீட்ல வாழ்ந்துடவே கூடாது பூஜா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், சரியா? அப்புறம் அங்க என்ன நடக்குதுன்னு அப்பப்போ என்கிட்ட வந்து சொல்லு. கண்டிப்பா நானும் நீங்களும் டச்லயே இருப்போம். அது ரொம்ப முக்கியம். அந்த கோகில அம்மாவும் நம்ம பக்கம்தான். இனிமே மீனாட்சியோட குடிமி நம்ம கையில தான். உங்களுக்கு மீனாட்சினா எனக்கு சக்தி. எப்படியோ அந்த குடும்பம் நமக்கு அடிமையா இருந்தா அது போதும். ஹலோ அண்ணி 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 அண்ணி, உங்க எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வந்துருச்சா அண்ணி? என்ன சொல்ற? எனக்கு புரியல. ஐயோ ஆமா அண்ணி, இந்த பூஜா தான் உங்க வீட்டு பத்தத்தை மாத்தி ரங்கநாயம்மா வீட்டு பத்தத்தை உள்ள வச்சிருக்கா. ஏய், எப்படி சொல்ற? உனக்கு எப்படி தெரியும்? ஐயோ அண்ணி, இப்பதான் அந்த பூஜாவும் புஷ்பாவும் பேசுறதை 2 கண்ணால பார்த்தேன். அத வீடியோ கூட எடுத்து வச்சிருக்கேன் அண்ணி. ஏய், நிஜமாவா? ஐயோ என்ன நீ நம்ப மாட்டீங்க? சத்தியமா அண்ணி. இப்ப அந்த வீடியோ உங்களுக்கு அனுப்புறேன் பாருங்க. ரொம்ப தேங்க்ஸ் திவ்யா. தேங்க்ஸ்லாம் இருக்கட்டும் நீ. இந்த அம்சூரே பாருங்க வீடியோவை. சீக்கிரம் போய் சீக்கிரம் போய் இரு அனுப்புறேன். சென்ட் பட்டன் அமுக்கு. இருடா.
மாட்டுனடி பூஜா. மெஸ்ஸில மிச்ச மீதி இருக்கிறத சாப்பிட்டு வளர்ந்த உனக்கு ரோஷமானலாம் எங்கத்தான் இருக்க போகுது? உன் வீட்டு பத்திரத்தை வச்சா இவ்ளோ பணம் தேராதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே நீ எங்க அத்தை வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சிருக்க. இப்ப எல்லார் முன்னாடியும் நீ மாட்டிக்கிட்டதும் அப்படியே நடிக்கிறியே. ஓஹோ, நீயும் சேர்ந்துதான் இந்த விஷயம் எல்லாத்தையும் பண்ணிருக்க. நில்லு.